இப்போ புதுசாக ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. பழனி கோயில் சொத்தை யாரோ 100 கோடி ரூபா சொத்தை வந்து ஆட்டையை போட்டாச்சு. என்ன அதுக்குள்ள இங்க என்னது உடனே சிஎம் தான் பண்ணாரு. சிஎம் தான் இந்த சொத்தை நீங்கள் ஆட்டையை போடுங்கன்னு சொல்லியிருக்காரு. எதுக்கெடுத்தாலும் சிஎம்னு சொல்லாதீங்க. முதல்ல ஆட்டையை போட்டு யார் ஏற்பாடு பண்ணுன்னா ஆட்டையை போட்டு பதிவுத்துறை அந்த ஆபீசர் யாரு, அதை வேங்கினவன் யாரு, அதை முதல்ல பிடிச்சு ஆராய்ந்து பார்த்து வெளியே சொல்லுங்க. எதுக்கெடுத்தாலும் இந்த ஆட்சி இல்லை, இந்த முதலமைச்சர் வந்தாலும் சரிதான். எதுக்கெடுத்தாலும் முதலமைச்சர் மேலேயே பழிய போடாதீங்க. முதல்ல ஆட்டையை போடுறவன மேலே நீங்க வந்து நடவடிக்கை எடுங்க. இந்த ஆபீசர் மேலே நடவடிக்கை எடுங்க. அது எல்லாரும் ஆபீசரும் சொல்லக்கூடாது. நல்ல ஆபீசர் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சில ஆபீசர் பணத்தை வாங்கிட்டு பண்ற வேலையால தான் ஏகப்பட்ட பிரச்சனை. ஏன்னா அவங்க பாடு பதிஞ்சிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் எவ்வளவு பிரச்சனை வருதுன்னு சொல்லி எவ்வளவு மண்டபடி எடுக்குன்னு சொல்லி நானே இப்போ அதை சீரழிச்சிட்டு கிடக்கேன். ஏன்னா அன்னைக்கு புறம்போக்கு இடத்த வந்து அவங்க பாட்டு பதிஞ்சிட்டு போய் பத்திரம் போட்டாச்சு. அது இப்போ எனக்கு வந்து தலைவிதியாக இருக்கு. அதனால தான் நான் சொல்றேன், எதையுமே இந்த பதிவுத்துறை யாரு பதிகிறாங்களோ அதை ஒழுங்கா பார்த்துக்கிட்டு செய்யுங்க. இதை நான் எதுக்குன்னு சொல்றேன்னாச்சுன்னா, நான் ஒரு முருகர் பக்தர். கோயில் சொத்தை யாருமே எடுக்காதீங்க. கோயில் சொத்தை எடுத்தவன் குலநாசம். ஏன்னா கோயில் சொத்தை வந்து வித்தவனும் குலநாசம், வாங்கினவனும் நாசம். அதுக்கப்புறம் அது ஆபீஸ் போட்டு கையெழுத்து போடுறாருல அவரும் அம்பா போயிடுவார். அதனால சிவன் சொத்து குலநாசம் யாருமே எடுக்காதீங்க. ஏன்னா அதுக்கு எதுக்கெடுத்தாலும் சிஎம் செஞ்சாரு அமைச்சர் செஞ்சாருன்னு சொல்லாதீங்க. வித்தவன் யாரு, அதை ஏற்பாடு பண்ணது யாரு, அதை பிடிச்சு முதல்ல ஒரு உழுக்கு உடிக்காச்சுன்னா எல்லா இதுலயும் பிரச்சனை ஓஞ்சி போயிடும். ஏன்னா அதனாலதான் பெரிய பிரச்சனை. அரசு புறம்போக்கு இடத்தை எடுக்கிறது, கோயில் சொத்தை எடுக்கிறது, அதுக்கப்புறம் அடுத்தவன் பாதையை மறிக்கிறது. கேட்க போனா கோயிலுக்கு எதிர்ப்பா வரான், இந்து மதத்துக்கு எதிர்ப்பா வராங்காங்க. முதல்ல உள்ள போய் ஆராய்ஞ்சி அது என்ன விஷயம் யாது விஷயம்னு சொல்லி தெரிஞ்சு பேசணும். தெரியாம சில விஷயம் நடக்கு. எனக்கு அப்படிதான் நடக்கு. அது எனக்கு சட்டப்படி வெளியே வரும். அந்த வெளிச்சம் அம்பலத்துக்கு வரச்சில யாரெல்லாம் மாட்டுவாங்கன்னு தெரியும். கண்டிப்பா நடக்கும். நம்ம முருகப்பெருமான் நம்மளுக்கு என்னைக்குமே துணை இருப்பாரு. அவர் வெற்றியோட தான் நம்ம எதுவுமே இறங்குவோம். ஓகே.